முட்டுக்கண்ணாச்சு அணில் மரம் குட்டி பார்த்து வாங்கிட்டு போறோம். பாருங்க, ஆசைப்பட்டு வாங்கிட்டு போறீங்களா? ஆமா, ஆசைப்பட்டு. உங்களுக்கு தானா? ஆமா, நமக்கு. ரொம்ப பாத்தீங்களா? செல்ல குட்டியா? செல்ல குட்டினாச்சு. பாசமா வளர்க்கணும் தேடி வந்தோம், கரெக்டா வந்த உடனே மாட்டிக்கிச்சு குட்டி. அணில் மரம். அணில் மரம் எப்படி என்னாச்சு? என்னெல்லாம் இருக்கும் இதுல? பேக்ல பாருங்க, வாழை, அணில் வாழு. மூஞ்சி வந்து ரொம்ப நல்லா தடமா வளரும்னாச்சு. விட்டா ஓடி பாசமா வளர்க்க வாங்கிட்டு போய் எந்த ஊருக்கு? நம்ம விருதுநகர் ஆறாநகர் பக்கத்துல சங்கலைங்க வரானாச்சு. முட்டுக்கு நான் டீம் தான் இருக்கேன். இல்ல, இப்போதைக்கு நான் அப்படி எதுவும் டீம் வைக்கல. நம்ம முதல்ல வளர்க்குறோம். ஆனா முட்டுக்கானு ஆசைப்பட்டு கலர் நல்லா இருக்குன்ட்டு வளர்க்கறதுக்கு வாங்கிட்டு போறேன். சொல்லுங்க. ரொம்ப செல்ல பிள்ளையா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். வாங்கிட்டு போறேன், பாப்போம் இது வந்து எப்படி முட்டுது. கண்ணுக்கு பிடிச்சிட்டோம். ஆமா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 8,000 சந்தையில வந்து இது முத வந்து வெள்ளிக்கிழமை சந்தைக்கு வந்து வாங்கினான்ல, இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச குட்டி கிடைச்சிருக்கு. ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தான் வாங்கிட்டு போறேன். குட்டி 8,000 ரூபா? ஆமாண்ணே, குட்டி 8 ரூபாண்ணே. எங்க வேலை பாக்கீங்க நீங்க? நான் வந்து சென்னையில வந்து கேவிஆர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். ஜேசிபி ஆபரேட்டரா? ஜேசிபி ஆபரேட்டர். எப்படி ஆடு மேல உங்களுக்கு ஆசை? என் ஊரே இந்த சொந்த ஊரே தென் மாவட்டம் தானே. குட்டி மேல ஆசைனா? எத்தனை குட்டி வாங்குனீங்க மொத்தம் வந்து 4 குட்டி வாங்கியிருக்கேன். 4 குட்டி. தீபாவளி லீவுக்கு எட்டயபுரம் சந்தைக்கு வந்துட்டீங்க. எப்படி வரணும்? என்ன, எனக்கு லீவு கிடைக்கும் போது வருவேன். வரும்போது இன்னைக்கு வந்து கிடைச்ச குட்டி இது வந்து. அப்ப இதை யாரு வளர்ப்பா? சென்னையில வளர்க்க முடியாதுல்ல? மாப்பிள்ள வளர்த்துருவாப்லையா? அணில் முறை பசக்கார குட்டியா? ஆமா, கட்டவே இல்லையில. எப்படி ரொம்ப பசங்க கேட்டீங்கன்னா புத்தவரை கொடுத்தாச்சு. ஆமா.